வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து தக்காளி செடி. இந்த தக்காளி செடி ஏன் சாயுதுன்னு எனக்கு புரியல. ஆனால் சாயுது, பூ வச்சுருக்கு. இன்னும் காயெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் அது பக்கத்தில் வந்து இந்த உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அதோட விதைய போட்டுக்கிறோம். அதுதான் பின்னாடி இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது இந்த செங்கீரையோட தண்டுன்னு நினைக்கிறேன். அது இப்போ தான் குட்டியாக இருக்குது, வளரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து புளிச்சக்கீரை நிஜமாகவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் அதிகம் செய்வோம். இந்த கீரையை தான் எடுத்து செய்வோம். வீட்டில் வளர்கிற கீரைனால டேஸ்ட் நல்லா இருக்குதோ என்னமோ, நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. அதோட விதை ஒரு கத்திரிக்காய், முத்தின கத்திரிக்காய் எடுத்து ஒரே இடத்துல போட்டனால நிறையா செடி வந்துடுச்சு. அங்கங்கே பிரித்து வச்சுருக்கோம் அதை. இது வந்து கத்திரிக்காய் செடி. அப்புறம் இது வந்து ரோஸ் செடி, குட்டி ரோஸ் அழகாக இருக்கும். இதில் நிறையா பூ இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ கூட ஒரு 4-5 மொட்டு எல்லாம் இருக்குது. அழகாக இருக்குது பார்க்கவே. அங்கே ஒரு 2 மொட்டு, மற்ற 7 மொட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து செங்கீரை தண்டு. பின்னாடி வந்து பப்பாளி செடி வேறு பக்கம் இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சுருக்கோம். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தட்டைப்பயிறு செடி. ஐ திங்க் தட்டைப்பயிறு தான். அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் செடி. சொன்னேன் இல்லையா, ஒரே இடத்துல நிறையா கசகசன்னு இருந்துச்சு. அங்கங்கே தள்ளி நட்டு வச்சுருக்கோம். இது ஒரு பப்பாளி, மொத்தம் 2 பப்பாளி செடி நட்டு வச்சுருக்கோம். அப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது செங்கீரை தான். அதான் செங்கீரையோடது. அப்புறம் இது வந்து வாழை மரம். 2 வாழை மரம் செடி வச்சுருக்கோம். இப்போ தான் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை மறுபடியும் இங்கேயே இருக்கும். அதுக்கு கீழே வந்து குண்டுமல்லி, அடுக்கு குண்டுமல்லி, அந்த செடியோடது வச்சுருக்கோம். இப்போ தான் வேறு இடத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தெரியும். அதெல்லாம் தேவையில்லாத வேஸ்ட்டு செடிங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது. இது வந்து ஜாதி மல்லி செடியோட கிளைய உடச்சி இங்கே வச்சுருக்கோம். வரும், வெயிட் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக கத்திரிக்காய் செடிங்க தான் இருக்கும் அதிகமாக. ஏன்னா ஒரே இடத்துல வந்ததுனால அங்கங்கே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நிறைய கத்திரிக்காய் செடி இருக்கும். ஒவ்வொன்றும் நிறையா வளர்ந்துருச்சு, ஒவ்வொன்று வளராமல் அப்படியே சின்னதாகவே இருக்குது. ஏன்னு தெரில, அது பார்க்கணும் என்னென்னு. இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி. அப்புறம் இடையில செங்கீரைங்க எல்லாம் வந்திருக்கு. செங்கீரை சின்னதாக இருக்கும் போதே பறித்தா தான், கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா தண்டு பெருசாகிடுச்சுன்னா அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தப்பருப்பை தான் தண்ணியில் ஊற வச்சு அந்த விதை போட்டிருந்தோம். இது இப்போ தான் குட்டியாக வந்திருக்கு. பார்க்கலாம், வளரட்டும். அழகாக இருக்குல்ல. இது வந்து இப்போ தான் குட்டியாக அழகாக வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. வளரட்டும், பார்த்துக்கலாம். அப்புறம் அங்கங்கே கத்திரிக்காய் செடிங்க தான் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பெருசாக வந்துருச்சுங்க. இன்னும் சின்னதாக குட்டியாகவே இருக்குது. என்ன ரீசன்னு தெரில. மோஸ்ட்லி அதுக்கு சரியான சூரிய ஒளி, தண்ணி எல்லாம் பத்தலையா தெரியல. பார்க்கலாம், என்னென்னு பார்க்கணும். அடுத்தது வந்து இது ஏன் நான் இப்போ குட்டியாக இருக்கும்போது எடுத்து வச்சுக்கிறேன்னா, இன்னொரு 2-3 மாதம் கழிச்சுன்னா எல்லாம் பெருசாகிரும்ல. கொஞ்சம் செடியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக இந்த இடத்துல இருந்தது நம்மளுக்கு ஒரு மெமரிஸ்க்காக தான் இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து அவரைக்காய் விதையை வந்து போட்டிருந்தோம். அதுதான் அப்படி வந்திருக்கு. இது கொடியாக தான் வரும் போல். அதுதான் மருதாணி செடிக்கிட்ட அப்படியே குச்சை வச்சு ஒன்று சரி மேலே ஏறி போகட்டும் அப்படின்ட்டு விட்டோம். நல்லா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெருசானோடனே தான் தெரியும். குட்டியாக இருக்கும் போதே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அது பக்கத்தில் வந்து செம்பருத்தி இருக்கும். செம்பருத்தி பூ டெய்லியுமே வரும். அதை வந்து நம்ம சாமி ஃபோட்டோக்கு தான் வைப்போம். அப்புறம் அந்த சைடில் வந்து கீழே வந்து கத்திரிக்காய் செடி, ஒரு 2 கத்திரிக்காய் செடி இருக்குது. அது இன்னும் குட்டியாகவே தான் இருக்குது, மாற்றி தான் வச்சுருந்தோம். அப்புறம் கருவேப்பிலை செடி இருக்கும். கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை இருக்கும்.
அப்புறம் அந்த சைடில் வந்து குண்டுமல்லி. இது சீசன்லேயோ என்னமோ தெரில, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். முன்னாடிலாம் கொஞ்சம் நிறையவே வந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இந்த சைடில் வந்து மாதுளம்பழம் செடி. இது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ரெத்திஸ் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாள், வேறு யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு குண்டுமல்லி செடிங்க இருக்கும், மணத்தக்காளி கீரை செடி இருக்கும். நாங்கள் கீரை எல்லாமே இங்கே செடியில் இருக்கிறத தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இந்த பருப்பில் போட்டு இந்த மணத்தக்காளி கீரை செடியை கடைஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. இது வீட்டு கீரைங்கிறதுனாலேயே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. புளிச்ச கீரையும் சரி இதுவும் சரி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி நிறையா சாப்பிடுவோம். அப்புறம் இங்கே வந்து மிளகா விதை இது போட்டிருக்கோம், இன்னும் எதுவும் வரல. இது வந்து மிளகா செடி. அது இடம் மாற்றி வைக்காமல் ஒரே இடத்துல வளர்த்துட்டோம், அதனாலக்கு இது இப்படி செடி கொஞ்சம் சொங்கி வாடின மாதிரி இருக்குது. அதான் அதில் வந்து பூ விட்டுருக்கு, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி, நான் செடிக்கிட்ட அதிகம் வரமாட்டேன், தண்ணி மட்டும் விடுவேன், மீதியெல்லாம் அத்தை தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து புதினா செடி. நம்ம யூஸ் பண்ணோட தண்டை எடுத்து வச்சது தான் இப்படி புதினா வந்திருக்கு. அப்புறம் அங்கங்கே கத்திரிக்காய் செடி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை இருக்கும். இதுவும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை தண்டை எடுத்து மண்ணில் நட்டு வச்சா நல்லாவே வருது. புளிச்சக்கீரை வச்சுருப்போம். அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர். தட்டைப்பயிர் வந்து வேறு பக்கம் இருந்து தான் அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். நல்லாவே வந்துருச்சு, இதுவும் கொடி போல் தான் வரும் போல், அதான் கீழே படர்ந்துக்கிட்டே போகுது. வரட்டும் பார்க்கலாம். 2 செடி, அதனால தான் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள சின்ன சின்ன விதை இருக்கும் போல். இது வந்து அடுக்கு குண்டுமல்லி. அதை விட்டால் கொய்யா மரமும் எலுமிச்சை மரமும் இது இப்போ தான் குட்டி குட்டியாக காய் விட்டுருக்கு, அதையும் நான் காட்டுறேன். அப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. அது கீழே பக்கத்தில் ரோஸ் வச்சுருக்கோம், அது இன்னும் இலை விடலை, அதனால் தெரியல நம்மளுக்கு. இது வந்து சுண்டைக்காய் செடி. அப்புறம் அதுக்கு மேலே இந்த சைடில் ஒரு குண்டுமல்லி செடி இருக்குது, எங்கேயும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். மொத்தம் நம்ம 3 குண்டுமல்லி செடி வச்சுருக்கோம், வெளியே ஒன்று இருக்கும். அப்புறம் அதுக்கு இங்கே பக்கத்தில் ரோஸு. இது வந்து பெரிய ரோஸ், அந்த ஆரஞ்சு கலர் ரோஸ், குட்டி ரோஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் இது பெரிய ரோஸு. இதில் வந்து ஒரு 4-5 மொட்டு விட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் கலரில் பூ வரும் இந்த ரோஸ் செடி, ஏற்கனவே வந்திருக்கு. இது வந்து ஜாதி மல்லி செடி. இது வந்து இப்போதைக்கு இது சீசன் போல், இது நல்லாவே வருது, ஒரு முழம் அந்த சம்திங் மேலேயே வருது கட்டும்போது. அப்புறம் மாதுளம்பழ செடி. அதுக்கு கீழே ஃபுல்லாகவே அந்த அடுக்கு குண்டுமல்லி தான் நிறையா இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதுளம்பழ செடி சுற்றி அடுக்கு குண்டுமல்லி வந்திருக்கு அதுவே. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து ஒரு 5-6 பூ இருக்கும். இதுலேயே டெய்லி ஏதாவது 1-2 பூ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். செடி சுற்றியுமே இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த சைடில் ஜாதி மல்லி செடி. அப்படியே வந்தோன்னா இந்த எலுமிச்சை பழம் காய் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து காட்டுறேன் பாருங்கள், தெரியுதாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, தெரியுதா. அப்புறம் கொய்யாக்காயும் வந்திருக்கும், ஆனால் இதில் இலை நிறைய இல்லாதனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கங்கே இருக்கும் காய், குட்டி குட்டியாக இருக்கும், கொஞ்சம் பெருசானா தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்ச பிள்ளையார். இது விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தது. இப்போ தான் இதுக்கு வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மறந்துட்டு தக்காளி செடி ஒன்று இருக்கும் ஜாதி மல்லி செடிக்கு பக்கத்தில், அதில் ஒரு 2 காய் விட்டுருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் செடி. நம்ம எதுவும் போடலை, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வருது, பார்த்திங்களா.
அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதினா செடி. புதினா வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே தான் வச்சோம். அதுக்கப்புறம் தான் அந்த சைடு வச்சுருந்தோம். இது சரியாக கொஞ்சம் கவனிக்காதனால நிறைய செடிங்கெல்லாம் முளைச்சிருச்சு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒயிட் சாமந்தி இருக்கும். இதையும் நம்ம வந்து சாமி ஃபோட்டோக்கு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வச்சுக்கிறது இல்லை. இதை கொஞ்சம் ஃபுல்லாக வராது. ஒயிட் சாமந்தியில் பூ ஃபுல்லாக வராது. அப்புறம் இவ்வளோ தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க செடிங்க. இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.